ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம IBPS RRBக்கான ப்ரிப்ரேஷன் வீடியோஸ் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இது வந்து நீங்கள் எந்த பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு வேணாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா கைஸ், நீங்கள் எந்த பேங்க் எக்ஸாம் வேணாலும் இந்த ஸ்டடி பிளானர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதில் நம்ம இன்னைக்கு டே 13க்குள்ளே இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டேட்டா இன்டர்பிரிட்டேஷனோட பேசிக்ஸ் தான். நம்ம இன்னைக்கு ரிவிஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நீங்கள் ஒரு கம்ப்ளீட் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னோட இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷன் லிங்க்ஸ் இருக்கும். அதுல ஃப்ரம் பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன். அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த ஃப்ளோவா ஈஸியா இருக்கும். புரியுதுங்களா கைஸ்? ஏன்னா அதில் ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து நான் டீச் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகேவா? ஃபைன் கைஸ். ஸோ டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னா என்ன கைஸ்? உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு அதோட மீனிங் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிறது நமக்கு எந்த செக்ஷனில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் ஆப்டிடியூட் அப்படிங்கிறதுல 3 செக்ஷன் இருக்கும்ல பேங்க் எக்ஸாம்ஸில். அதில் நமக்கு மேக்ஸ் ஆப்டிடியூடில் வரும். IBPS RRBயை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 செக்ஷன் தான். ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் மட்டும்தான். அதில் ஆப்டிடியூட் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது எவ்வளோ மார்க்ஸ்க்கு உங்களுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 மார்க்ஸ்லேருந்து 15 மார்க்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 15 மார்க்ஸ் கூட உங்களால் எடுக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஈஸியான ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லலாம். பட் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லலாம். நீங்க புரிஞ்சுக்கல அப்படின்னா கன்ஃபியூஸும் ஆகும். சம்டைம்ஸ் கால்குலேஷன்ல ரொம்ப டைம் ஆகும். இந்த மாதிரி சில சின்ன சின்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அவ்வளவுதான் கைஸ். ஓகேங்களா? பட் அதெல்லாமே நம்ம ஓவர் கம் பண்ணி கொண்டு வந்துட்டோம்னா கண்டிப்பா ஃபுல் மார்க்ஸ் எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபைன் கைஸ். ஸோ டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னா டேட்டாவை இன்டர்பிரட் பண்ணுறது. டேட்டாவை வந்துட்டு நிறைய ஃபார்ம்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? நிறைய ஃபார்ம்ஸ் அப்படின்னா என்னென்ன ஃபார்ம்ஸ் அப்படின்னா, ஒரு டேபுலர் ஃபார்ம், ஒரு டேபிள் ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா பார் கிராஃப் ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லைனா பை சார்ட் ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க. பார் கிராஃப் ஆர் பை சார்ட், அப்படி இல்லைன்னா டேபிள், பார் கிராஃப், பை சார்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைன் கிராஃப் ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க. லைன் கிராஃப் ஆர் கேஸ்லெட் ஃபார்ம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு பேராகிராஃபாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அந்த டேட்டாவை வந்து இந்த பேராகிராஃப்லேருந்து நம்ம ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆர் மிக்ஸ்டு ஃபார்ம், இந்த மேலே இருந்த எந்த ஃபார்ம்லேருந்து வேணால் மிக்ஸ்டு ஃபார்மில் இருக்கலாம். ஆர் ரேடார் ஆர் வெப் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எந்த ஃபார்ம்ஸில் வேணால் டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறது இந்த ஏதாவது ஒரு ஃபார்மில் இருக்கலாம். அந்த டேட்டாவை இந்த ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அதை நம்ம புரிஞ்சுக்கணும், இன்டர்பிரட் பண்ணிக்கணும். இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னா நம்ம அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுட்டு அதுக்கு கீழே கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? ஜென்ரல் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னா என்ன சொல்றதுன்னா, இப்போ ஒரு பாப்புலேஷன், இப்போ நம்ம சென்னையோட பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சென்னையோட பாப்புலேஷனை ஒரு டேபிள் ஃபார்மில் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு மென்னோட பாப்புலேஷன், விமனோட பாப்புலேஷன், சில்ட்ரனோட பாப்புலேஷன், ஒரு ஏஜ் ரிலேட்டடாக பிரித்து வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி சம்திங் எப்படி வேணால் கொடுத்துருக்கலாம். அதுலேருந்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம்ல, ஓகே இந்த ஏஜ்லேருந்து இந்த ஏஜ் வரைக்கும் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்க, அந்த மாதிரி அனலைஸ் பண்ணுறது தான் ஜென்ரலாகவே டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒரு ஃபார்ம்ல கொடுத்துருப்பாங்க, அந்த ஃபார்மை ஃபர்ஸ்ட் நமக்கு ரீட் பண்ண தெரியணும், நமக்கு அனலைஸ் இன்டர்பிரட் பண்ண தெரியணும். அதான் இன்டர்பிரிட்டேஷன். இன்டர்பிரட் பண்ணி அதுக்கு கீழே இருக்கிற கொஸ்டின்ஸ் அதை பேஸ் பண்ணி இருக்கும், அதை நமக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். அவ்வளோதான் கைஸ். ஓகேங்களா? ஆஸ் சிம்பிள் ஆஸ் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்னா டேட்டாவை இந்த இதில் இருக்கிற எந்த ஃபார்மில் வேணால் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம இன்டர்பிரட் பண்ணணும். இன்டர்பிரட் பண்ணால் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு அதுக்கு கீழே இருக்கிற 5 கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ணணும். அவ்வளோதான் கைஸ். ஓகேங்களா? டேபிள் ஃபார்ம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நான் சொன்ன ஒரு பாப்புலேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க. மென்னு, விமனு அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். ஆர் லைக் 2011 பாப்புலேஷன், 2012 இந்த மாதிரி ஒரு டேபிள் ஃபார்மில் கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார் கிராஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? மென்னு லைக் இப்படி இருக்கும். இது மென் பாப்புலேஷன், இது விமன், இது சில்ட்ரன், இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகேங்களா? திஸ் இஸ் பார் கிராஃப். ஓகேவா? நெக்ஸ்ட் பை சார்ட். ஓகே, நான் பை சார்ட் நான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். ஓகே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பை சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டிவைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்படி டிவைட் பண்ணி இந்த மாதிரி ஒரு டிவிஷன் பேஸ்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்படி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு சர்க்கிளே நிறைய பார்ட்ஸாக டிவைட் ஆகி இருக்கும். இந்த ஒவ்வொரு பார்ட்டையும் தான் நம்ம பை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதை தான் பை சார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பை சார்ட்டை வந்து ஜென்ரலாக பெர்சன்டேஜ் ஃபார்மேட்டில் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. பெர்சன்டேஜ் ஃபார்மேட்டில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த சுத்த அளவு இருக்குல்ல, அந்த மொத்தமாக சேர்த்து அந்த பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது 100% இருக்கும். புரியுதுங்களா கைஸ்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது வந்துட்டு ஒரு 15% அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 15% அப்படின்னா இது வந்து ஒரு 20% வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு 30%. 30 + 20 is 50, 50 + 15 is 65 வந்துருச்சா?
லைக் அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகே, மேபி இதை கூட நீங்கள் 25ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, 25 இப்போ இதை வந்து நான் எவ்வளோ வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 அப்படி, சாரி கைஸ், 30% வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 30 + 20 is 50, 50 + 25 75, 75 + 15 எவ்வளோ கை, 75 + 15 is 19. ஸோ இது வந்து 10% அந்த மாதிரி இருக்கும். மொத்தமாக இருக்கிற எல்லா பர்சன்டேஜையும் நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா 100% வரும். புரியுதுங்களா கைஸ்? இஃப் சப்போஸ் இந்த 10%ங்கிறது அவங்க கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் இந்த பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, இது வந்து இந்த மாதிரி டேஷ்னு கொடுத்துருக்காங்கன்னா இதில் இருக்க இந்த பார்ட் வந்து 100% மைனஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருதோ அதுதான் இந்த பர்சன்டேஜாக இருக்கும். புரியுதுங்களா கைஸ்? மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா 100% வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது 2011ல் உள்ள பாப்புலேஷன், 2012ல் உள்ள பாப்புலேஷன், இது 2013, இது 2014, இது 2015. டோட்டல் பாப்புலேஷன் வந்துட்டு எவ்வளோ சொல்கிறேன்னா ஒரு 10 lakhs அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கொடுத்துருக்கலாம். புரியுதுங்களா கைஸ்? ஸோ இதுலேருந்து 2012ல் 25%, 2013ல் 20% ஆஃப் த பாப்புலேஷன் இருந்தது. இந்த மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க, நம்ம புரிஞ்சுக்கணும். பட் பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 100% வரும். இப்போ இங்கே நான் ஆட் பண்ணால் 30 + 10 is 40, 40 + 20 60, 60 + 40 is 100%, 15 + 25 வந்து 40, ஸோ 100%, மொத்தமாக 100% வரும். ஏதாவது ஒன்று கொடுத்துருக்க மாட்டாங்க, அப்போ 100%லேருந்து அதை மைனஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது பர்சன்டேஜ் ஃபார்ம் பை சார்ட்டில். இதே மாதிரி பை சார்ட்டில் இன்னொரு ஃபார்ம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிகிரி பேஸ்ட்லேயும் கொடுப்பாங்க. ஓகேங்களா? டிகிரி பேஸ்டாக நான் சொன்னல உங்களுக்கு பர்சன்டேஜ் அப்படிங்கும்போது உங்களுக்கு 100% அப்படின்னு சொன்னல. அப்போ டிகிரி பேஸ்ட் அப்படிங்கும்போது டோட்டலாக உங்களுக்கு 360 டிகிரி இருக்கும். இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ். ஓகேவா? ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே பை சார்ட் தான், சாரி கேஸ், அதே பை சார்ட் தான். எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிவைட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி டிவைட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி டிவைட் ஆகிருக்கும் போது ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு 40 டிகிரி, இது வந்து ஒரு 60 டிகிரி, இது வந்து ஒரு 120 டிகிரி அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ 40 + 60 100, 100 + 120 is 220 வருதா? 220 வருதுன்னா ஓகே 220 ப்ளஸ் இதுவும் இன்னொரு 40ன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு 100 டிகிரி இந்த மாதிரி டிவைட் ஆகிருக்கும். புரியுதுங்களா? இந்த மாதிரி டிவைட் ஆகிருக்குன்னா மொத்தமாக ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 360 டிகிரி வரும். இப்போ பாருங்களேன், 60 + 40 is 100, 100 + 100 is 200, 200 + 40 is 240, 240 + 120 is 360. மொத்தமாக ஆட் பண்ணிங்க 360 டிகிரி வரும். இஃப் சப்போஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று டேஷ் கொடுக்கல அப்படின்னா 360 டிகிரி மைனஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருதோ அந்த டிகிரி இதுவாக இருக்கும். புரியுதுங்களா கைஸ்? அந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு யோசிக்கக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப இப்போ 360 டிகிரி, இது 100% அப்படிங்கிறது நம்ம எவ்வளோங்கிறது யோசிக்கக்கூடாது. ஓகேங்களா? இது எல்லாமே தனித்தனியாக நம்ம எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் நான் தனி வீடியோஸ் போட்டிருக்கேன். டேட்டா இன்டர்பிரேஷன்ங்கிற பிளேலிஸ்ட்டு கீழே இருக்கும், அதை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு பேசிக்காக ஒரு இதுதான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? திஸ் இஸ் பை சார்ட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா லைன் கிராஃப். லைன் கிராஃப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு கிராஃப் இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஒரு லைன் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. இப்படி இந்த மாதிரி இப்படிலாம் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. புரியுதுங்களா கைஸ்? ஓகே, ஸோ இது ஒரு இந்த மாதிரி இருக்கும். இது வந்து என்ன சொல்கிறது, இது 2011, இது 2012, இது 2013 அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஏரியா வந்துட்டு 500 மேபி இன் thousands அந்த மாதிரி இருக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி யூனிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ 500,000 5 lakhs. இது வந்துட்டு 1000 சம்திங் இந்த மாதிரி இந்த யூனிட்ஸ் வச்சு நம்ம ரீட் பண்ணிக்கணும். இப்போ 2011ல் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 5 lakhs இருக்குது. இப்போ 2012ல் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம ரீட் பண்ணிக்கணும். புரியுதுங்களா கைஸ்? ஒவ்வொரு கலர் மேபி இது ஒரு கலரில் கொடுத்துருப்பாங்க, இது ஒரு கலரில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து மென் பாப்புலேஷனாக இருக்கலாம், இது வந்து விமன் பாப்புலேஷனாக இருக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுதான் நம்ம லைன் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? லைன் கிராஃப்க்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேடார் ஃபார்ம் ஆர் வெப் ஃபார்ம் அப்படின்லாம் இருக்குது. அந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது கீசர். மோஸ்ட்லி ரேடார் ஃபார்ம்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ நம்ம இவ்வளோ ஃபார்ம்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஸ்லெட் ஃபார்ம். கேஸ்லெட் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் பேராகிராஃப் ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃப் ஃபார்மில் கொடுத்துருக்கிறதுலேருந்து நம்ம ரீட் பண்ணி ஓகே இதுதான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி டேபிள் ஃபார்மில் கொடுக்காம 2011ல் இவ்வளோ பாப்புலேஷன் இருந்தாங்க, அதை நம்ம ரீட் பண்ணி நம்ம ஒரு டேபிள் ஃபார்மில் அதை ஃபார்ம் பண்ணிக்கணும். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரியும் இருக்கலாம். புரியுதுங்களா கைஸ்? இதுதான் ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. ஓகேங்களா? இதை தாண்டி நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக என்ன சொல்கிறது கைஸ், அதாவது இப்போ எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சொன்னல, அந்த கொஸ்டின்ஸ் கேட்குறதுல எக்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய், எக்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் அப்படின்னு கேட்கலாம். அதாவது எப்படி கேட்பாங்கன்னா in 2011 பாப்புலேஷன் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 2012 பாப்புலேஷன் அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ எக்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் அப்படின்னு கேட்குறாங்கன்னா அதோடைய ஃபார்முலா வந்து எக்ஸ் பை ஒய் இன்ட்டு 100% அப்படின்னு கேட்கலாம். ஆர்
x is what percentage of y ன்னு கேட்கலாம். ஆர் சம்திங், அதாவது எப்படின்னா ஆஃப்க்கு அப்புறம் என்ன வருதோ அது வந்து டினாமினேட்டரில் வந்துடணும், அவ்வளோதான் கைஸ். ஓகேங்களா, அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இப்போ வாட் பர்சன்டேஜ் ஆஃப் அப்படின்னு கேட்கலாம். வாட் பர்சன்டேஜ் ஆஃப் y is x அப்படின்னு கேட்டாலும் ஆஃப்க்கு அப்புறம் y இருக்குங்கிறதுனால நம்ம x by y into 100% தான் அதோடைய ஃபார்முலா. ஆஃப்க்கு அப்புறம் என்ன இருக்கோ அது டினாமினேட்டரில் வரும். அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது ஒரு ஒன் ஆஃப் த ஃபார்முலா. நெக்ஸ்ட் எப்படி கேட்பாங்கன்னா x is what percentage more or less than y. x is what percentage more or less than y அப்படின்னு கேட்கலாம். அந்த மாதிரி கேட்டாங்கன்னா இங்கே ஆஃப் சொன்ன மாதிரி இங்கே தேன், அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x minus y by y into 100% இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த இது வந்து என்னன்னா அப்சல்யூட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தேனுக்கு அப்புறம் என்ன வருதோ அது டினாமினேட்டரில் வந்துடும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்சல்யூட் வேல்யூ அப்படின்னா x is what percentage more or less than y அப்படின்னு கேட்குறாங்கன்னா இப்போ அப்சல்யூட் வேல்யூனா என்ன வேல்யூ வருதோ அதுக்கு, அதாவது ப்ளஸ் மைனஸ் நீங்கள் பார்க்க வேண்டியது இல்லை, அந்த பர்சன்டேஜை நீங்கள் எடுத்துருவீங்க. ஃபைனலாக உங்களுக்கு என்ன சிம்பிள் வந்திருக்கோ, ப்ளஸ் வந்திருக்கு அப்படின்னா மோர்னு அர்த்தம், மைனஸ் வந்திருக்குன்னா இட்ஸ் லெஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா கைஸ்? எப்படி கேட்பாங்கன்னா in 2011 the percentage of population is more or less than the population of 2012 அந்த மாதிரிலாம் கேட்கலாம். ஓகேங்களா, இந்த ரெண்டு பாப்புலேஷனோட கம்பேர் பண்ணும்போது எது அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம ரெண்டு x minus y by y into 100% தேனுக்கு அப்புறம் என்ன இருக்கோ அது டினாமினேட்டரில் வரணும். ஓகேங்களா, ஸோ நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டு இல்லை சிம்பிள் ப்ளஸ் இருந்ததுன்னா மோர், மைனஸ் இருந்ததுன்னா லெஸ், இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் x is what percentage more or less than y அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் சேஞ்ச். வாட் இஸ் த பர்சன்டேஜ் சேஞ்ச் அப்படின்னு கேட்டாங்கன்னா நியூ வேல்யூ மைனஸ் ஓல்டு வேல்யூ பை ஓல்டு வேல்யூ இன்டூ 100%. புரியுதுங்களா? இட்ஸ் பர்சன்டேஜ் சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்கன்னா இதுதான் இது. ஓகேங்களா, ஸோ இந்த மூணு ஃபார்முலாஸும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த சுற்றி தான் மோஸ்ட்லி பேசிக் லெவலில், ப்ரிலிம்ஸ் லெவல்லாம் இந்த மாதிரி பேசிக் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா கைஸ்? ஃபைன். ஓகே, ஸோ இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சுட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன டிப்ஸ் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் மெயினாக நம்ம ஃபாஸ்ட்டாக கால்குலேஷன் போடணும். ஓகேங்களா, கால்குலேஷன் ஃபாஸ்ட்டாக போடுறதுக்கு நீங்கள் என்னென்ன டாபிக்ஸ் தரவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் கால்குலேஷனுக்கு ஃபாஸ்டான அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இது எல்லாமே ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக தெரியணும். ஓகேங்களா, இது எல்லாமே என்னோட சேனலில் பிளேலிஸ்ட் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிறதுக்கு கீழே இந்த ஃபாஸ்ட் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷனுடைய பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருப்பேன், அதை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கைஸ். ஓகேங்களா, ஃபாஸ்ட் கால்குலேஷனுக்கு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இப்போ லைக் பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் டேபிள், பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் டேபிள், இது வந்து பர்சன்டேஜ் அப்படிங்கிற இது பிளேலிஸ்ட் கீழே இருக்கும். நான் ஒரு பிடிஎஃப் கூட கொடுத்துருப்பேன். அந்த பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் டேபிள், பர்சன்டேஜ் உடைய ஷார்ட்கட்ஸ், இது எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டா இன்டர்பிரிட்டேஷனுக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் கால்குலேஷனுக்கு அடுத்தது நம்ம மெயினாக ஃபாஸ்ட் கால்குலேஷன் இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறது என்னன்னா ஆவரேஜ். மோஸ்ட்லி கேட்குறது ஆவரேஜ் கேட்பாங்க. ஆவரேஜ்னா என்னது? நம்ம இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு ஆவரேஜ் ஆஃப் 5% அப்படின்னு கேட்குறாங்கன்னா அந்த 5% உடைய சம் வேல்யூஸ் ஆர் ஆவரேஜ் ஆஃப் அந்த 5 இயர் பாப்புலேஷனுடைய ஆவரேஜ் அப்படின்னு கேட்குறாங்கன்னா அந்த ஒவ்வொரு இயர் பாப்புலேஷன் அந்த 5 பாப்புலேஷனையும் ஆட் பண்ணிட்டு டோட்டல் சம் டிவைடட் பை 5 போடுவோம். கரெக்டாக அந்த சம் பண்ணிட்டு அந்த எவ்வளோ நம்பர் கேட்டிருக்காங்களோ அதை டிவைடட் பை 5 அப்படின்னு போடுவோம். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஆவரேஜ் எப்படி ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பக்கத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கைஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், 223 இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 223 + 245 + 268 + 312 + 308 இந்த மாதிரி ஒரு இருக்குது. இந்த 5 வேல்யூஸ்க்கான நமக்கு என்ன சொல்கிறது ஆவரேஜ் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5 வேல்யூஸ்க்கான ஆவரேஜ் கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு பார்த்தோன்னே எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணுறது. ஒரு ஆவரேஜ் அப்படின்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 5 பண்ணணும். அப்படியும் பண்ணலாம். இன்னொரு வே என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பக்கத்தில் இருக்கிற நியரஸ்ட்டாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 200 காமனாக எடுத்துக்கிறேன். இதில் 200 காமனாக எடுத்துட்டு 23 + 45 + 68 + 12 + 112 200 எடுத்தனால + 112 + 108 இதை டிவைடட் பை 5 போட்டுக்கலாம். புரியுதுங்களா கைஸ்? அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை நீங்கள் ஆட் பண்ணி பாருங்களேன். இதை ஆட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபாஸ்ட் அடிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 200 + இந்த நம்பர் டிவைடட் பை 5 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ 23 + 45 அப்படின்றதுனா 20 + 40 is 60, 60 + 60 is 120, 120 + 110 அப்படின்னு இருக்கு. 120 + 110 எவ்வளவு? 210. 120
plus 110 is 230. Sorry, is 230 plus 100 is 330 வருது. ஞாபகம் வச்சுக்கோங்க 330 வருது. 330 plus 5 plus 3 is 8. 330 வருது. ஞாபகம் வச்சுக்கோங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 5 plus 3 is 8. 8 plus 8 is 16. 16 plus 2 is 18. 18 plus 8. 18 plus 8 is எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 26 வருது. ஸோ 330 ப்ளஸ் 26 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 356 வரும். ஓகேங்களா? ஸோ இந்த 356 டிவைடட் பை 5 என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு அதை 200 ஆட் பண்ணால் வேலை முடிஞ்சுது. அவ்வளோதான் கைஸ். ஓகேங்களா? ஸோ 356 டிவைடட் பை 5 அப்படிங்கிறது எவ்வளவு 71.2 வரும். கரெக்ட் தானே கைஸ்? 71.21. ஸோ 200 ப்ளஸ் 71.2 which is equal to 271.2 அப்படின்னு நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். அதை இதெல்லாம் ஸ்டெப்ஸாக நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க வேண்டாங்க. இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் மைண்டில் தான் கேல்குலேஷன் போடுறீங்க. இந்த மாதிரி ஒன்று ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணோம்னா இதை ஆட் பண்ணி இதை டிவைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா இந்த மாதிரி நியரஸ்ட்டாக இருக்கிற ஒரு ஹோல் நம்பரை எடுத்துட்டு வெளியில் எடுத்துட்டு இந்த குட்டி குட்டி நம்பர்ஸ் ஆட் பண்ணி அதை 5ஆல் டிவைட் பண்ணி இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த வே. ஓகேங்களா? ஆவரேஜுக்கு ஒரு ஒன் ஆஃப் த நல்ல ட்ரிக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஆவரேஜ் இந்த மாதிரி ஒரு பக்கத்தில் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி டிவைடட் பை 5 பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் திரும்பவும் சொல்கிறது எல்லாமே மைண்டில் தான் நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? 200 மைண்டில் வச்சு 23 + 45 + 68 + 112 + 108 எவ்வளவோ அதை டிவைடட் பை 5 பண்ணிட்டு அதை 200 ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபாஸ்ட் கால்குலேஷன் ட்ரிக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இம்பார்ட்டண்ட்டான ஒரு பெரிய ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேஷன். ஓகேங்களா கைஸ்? அப்ராக்சிமேஷன் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். இப்போ ஒரு பெரிய கால்குலேஷனாக வருது அந்த மாதிரிலாம் இருக்குன்னா நீங்கள் அப்ராக்சிமேட் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். இப்போ x is what percentage of y அப்படின்னே கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கொஸ்டினில். இப்போ என்ன இருக்குன்னு சம்திங் என்ன சொல்கிறது, இப்போ 2012 உடைய சேல்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 2013 உடைய சேல்ஸ் அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜெனரல் ஃபார்முலா என்னது x/y × 100%. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒன்று இருக்குது. இப்போ சம்திங் ஒரு பெரிய வேல்யூவே வருது, ஏதோ ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்கிறது 200/15 into 100%. இந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு 200/15 into 100% அப்படின்னு வருது. உங்களுடைய இப்போ 200/15 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா 200/15 அப்படிங்கிறது என்ன நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி இது நான் வந்து எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் வேல்யூ. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கைஸ் இப்போ ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னா 13.33 இருக்கு, 23.33 இருக்கு, சி வந்துட்டு சம் 18.33 இருக்கு, டி வந்து பார்த்தீங்கன்னா 25.77 இருக்கு, இ வந்து பார்த்தீங்கன்னா சம் 36.44 இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 200 இது ஒரு சிம்பிள் சம் தான் நான் உங்களுக்கு புரியறதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ 200/15 இருக்குல்ல, இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக டிவைட் பண்ண டைம் வேஸ்ட் பண்ணாமல் 15 × 10 எவ்வளோ கைஸ்? 15 × 10 வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 150. கரெக்டாக? 15 × 20 எவ்வளவு? 15 × 10 அப்படிங்கிறது 15 × 10 அப்படிங்கிறது நமக்கு 150 அப்படின்னு தெரியும். அதே இது 15 × 20 அப்படிங்கிறது எவ்வளோன்னு தெரியும் உங்களுக்கு 300ன்னு தெரியும். ஸோ கண்டிப்பாக இது வந்து 300க்கு மேலே இல்லை சம்திங். அப்போ இந்த இதோட வேல்யூ வந்து 10 to 20க்குள்ளே தான் வரப்போகுது, 20க்கு மேலே கிடையாது. ஏன்னா 20க்கு கீழேயே தான் கண்டிப்பாக வரும். கரெக்டாக? 15 into ஒரு 15 எடுத்துக்கிட்டிங்கனாலே நமக்கு 15 to 15 நமக்கு 224. ஸோ அதை விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ 10 to 15க்குள்ளே தான் இதோட வேல்யூ இருக்கும்னு தெரியும். இதை டிவைட் பண்ணிங்கன்னா 200/15 வந்து 10 to 15க்குள்ளே தான் இருக்குங்கிறது உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக தெரிஞ்சிருச்சுன்னா 10 to 15க்குள்ளே இல்லாத ஆப்ஷனை ஃபஸ்ட் எலிமினேட் பண்ணிடுங்க. ஸோ இது வராது, இது வராது, இது வராது, இது வராது. ஸோ ஆப்வியஸாக இதுதான் வரும். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா கைஸ்? அப்ராக்சிமேஷன் அண்ட் எலிமினேஷன் எப்போவுமே உங்களுக்கு டேட்டா இன்டர்பிரேஷனோட கால்குலேஷனில் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். புரியுதுங்களா கைஸ்? எப்போவுமே ஃபுல் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு டைப் பண்ணி சப்போஸ் என்ன சொல்கிறது 13.33, 13.75, 15.12, 13.96 இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் அப்ராக்சிமேஷன் அண்ட் எலிமினேஷன் பண்ணாதீங்க. டேரெக்டாக இதோட வேல்யூ என்ன வருதோ அதை ட்ரை பண்ணுங்க. புரியுதுங்களா கைஸ்? நான் சொல்கிறது ரொம்ப இந்த மாதிரி தள்ளிலாம் வேல்யூஸ் இருக்குது, உங்களால் எலிமினேட் பண்ண முடியுதுன்னா டக்குன்னு எலிமினேட் பண்ணுங்க. கால்குலேஷன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. புரியுதுங்களா கைஸ்? ரொம்ப க்ளோஸாக இருக்குன்னா கண்டிப்பாக அதில் கரெக்டான வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சி தான் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் ஸோ அப்ராக்சிமேஷன் எலிமினேஷன் மேக்ஸிமம் நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ சொல்லி கொடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேஷன் எலிமினேஷன் ஆவரேஜுக்கு நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லி கொடுத்தேன். இதை தாண்டி நீங்கள் மெயினாக நோட் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது யூனிட்ஸ் அண்ட்
வேல்யூஸை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் டேட்டா இன்டர்பிரட் பண்ணுறீங்கல்ல, அந்த டேபிளை பார்த்து நீங்கள் வேல்யூ எழுதுறீங்கல்ல, யூனிட்ஸ் அதோட வேல்யூஸ்லாம் கரெக்டாக எழுதுங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயே நீங்கள் தப்பு கரெக்டாக எழுதணும். இதுலேயே நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா மொத்தமாக அவுட் ஆகிடும். புரியுதுங்களா கைஸ்? ஸோ அந்த யூனிட்ஸ், அந்த டேப்லர், அந்த எந்த ஃபார்மில் வேணால் கொடுத்துருக்கலாம், டேபிள் ஃபார்மில் கொடுத்துருக்கலாம், பார் கிராஃபில் கொடுத்துருக்கலாம், பை சார்ட்டில் கொடுத்துருக்கலாம், எந்த ஃபார்மில் வேணால் கொடுத்துருக்கலாம். அதோட யூனிட்ஸ் எந்த யூனிட்ல கொடுத்துருக்காங்க, அதோட வேல்யூஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக எடுத்து கால்குலேஷன் பண்ணுங்க. அந்த இடத்துல பத்திரத்தில் அதுவே தப்பாக பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் தப்பாக வந்துடும். ஸோ அதையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. ஸோ யூனிட்ஸ் வேல்யூஸ் கரெக்டாக பார்த்து எழுதணும். நெக்ஸ்ட் அப்ராக்சிமேஷன் பண்ணணும். அண்ட் தென் எலிமினேஷன், அதாவது நான் சொல்றது ஆப்ஷன்ஸ் ரொம்ப க்ளோஸாக இல்லாமல் தள்ளி தள்ளி இருந்ததுன்னா, ரொம்ப க்ளோஸாக இருந்ததுன்னா நம்ம கால்குலேட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆவரேஜுக்குன்னு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்தேன். நெக்ஸ்ட் ஃபாஸ்ட் கால்குலேஷனுக்குனே நம்மளோட சேனலில் so much of வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக போதும். இந்த 3 ஃபார்முலாஸ், x is what percentage of y, x is what percentage more or less than y, next percentage change, இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா தாராளமாக போகிறது. இதுதான் டேட்டா இன்டர்பிரேஷனோட பேசிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. நாளைக்கு நம்ம டேட்டா இன்டர்பிரேஷனோட சில சம்ஸ் பார்க்கலாம். ஸோ தட் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா கைஸ்? ஃபைன். ஓகே கைஸ், இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கு நான் பேசிக்ஸோட ரிவிஷன் எல்லாம் கொடுத்துருப்பேன் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கூட இந்த கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக போடுங்க. ஓகேங்களா கைஸ்? ஃபைன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.